அடித்தடிகளுக்கு மத்தியில் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்று முடிந்தது. முன்னாள் நிர்வாகிகளுக்கும் இந்நாள் நிர்வாகிகளுக்கும் இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் சென்னை தியாகராய நகரில் உள்ள நடிகர் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே முன்னாள் நிர்வாகிகளின் ஆதரவாளர்கள் கூட்டத்தில் தங்களையும் கலந்து கொள்ள அனுமதிக்க கோரி தகராறு செய்தனர். ஆனால் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பானது. அப்போது நடிகர் சங்க துணைத் தலைவர் கருணாஸின் கார் அடித்து நொறுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிலைமை மோசமடைந்ததை தொடர்ந்து போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். சம்பவம் தொடர்பாக 21 பேர் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் நிர்வாகிகளான சரத்குமார், ராதாரவி ஆகிய இருவரும் நிரந்தரமாக நீக்கப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் இதனை உறுதிப்படுத்தினார். சரத்குமார் அவர்கள், திரு ராதாரவி அவர்கள் நிரந்தரமாக நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறாங்க. இது பொதுக்குழுவோட ஒப்புதலோட இது நாங்கள் உங்க முன்னாடி அறிவிக்கிறோம். தொடர்ந்து பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து நடிகர் சங்க தலைவர் நாசர் விளக்கினார். கடந்த சங்கத்தின் கணக்கு வழக்கு விவரங்கள் பொதுக்குழுவில் முன்வைக்கப்பட்டு ஒப்புதல் வாங்கப்பட்டதாக தெரிவித்தார். கடந்த நிர்வாகத்தினுடைய கணக்கு வழக்குகளை மிக தீவிரமாக ஆராய்ந்து அதுக்கான ஒப்புதல் வாங்கியிருக்கோம். தங்கள் வசதிக்கேற்ப முன்னாள் நிர்வாகிகள் சங்க விதிகளை திருத்தம் செய்திருப்பதாக குற்றம் சாட்டிய நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி, இனியும் தவறுகளை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். 5 ட்ரஸ்டீஸ் தான் இருப்பாங்க. அதில் நாங்கள் 2 பேர் நிரந்தரமாக இருப்போம். எங்கள் 2 பேரும் வேறு யாரும் நீக்க முடியாதுன்னு அவங்களும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் காப்பி என்கிட்ட இருக்கு. ஸோ இதை பண்ணியிருக்கிறதுனால இந்த சொத்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது. யார் போனாலும் அவங்க தான் பர்மனெண்ட்டாக இருப்பாங்கிற விஷயம் இதை பொதுக்குழுவுக்கு எடுத்து சொன்னோம். பொதுக்குழு ஒரு தீவிரமான முடிவு எடுங்கன்னு சொல்லி அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேல தவறுகள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. இதனிடையே புதிய உறுப்பினர்கள் பொறுப்பேற்று ஓராண்டாகிய நிலையில் சங்க கட்டடம் கட்டப்படுவது எப்போது என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கருணாஸ், கடந்த ஓராண்டில் சங்க கடனை அடைத்திருப்பதாகவும் அதுவே பெரிய விஷயம்தான் என்றும் குறிப்பிட்டார். நீங்க பதவிக்கு 1 வருஷம் ஆயிடுது. என்ன ஏன் டிலே ஆகுது? அந்த மீதி ஃபண்டுக்கு வேற ஏதாவது பொதுக்குழுல என்னாச்சு? 1 வருஷம்னா எவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்குது. இடத்த மூட்டுறதுக்கே எங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. 2 கோடி அங்கே இன்னொரு எஸ்வி சினிமாவில் வாங்கின கடன் அடைச்சோம். வட்டிக்கு 2 கோடி ரூபா வாங்கினோம். 46 லட்சம் ட்ரஸ்ட்லேருந்து எடுத்தோம். 2 கோடி 48 லட்ச ரூபா கொடுத்து டீடு வாங்கி இடத்த மீட்டிருக்கிறோம். அதே பெரிய விஷயம் இல்லையா? அடுத்து எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு? 3 ஆண்டுகளுக்குள் நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடிப்போம் என்று துணைத் தலைவர் பொன்வண்ணன் நம்பிக்கை தெரிவிக்க, புதிய கட்டடத்தில் முதல் திருமணமே தன்னுடையதாகத்தான் இருக்கும் என்று விஷால் மீண்டும் நினைவுபடுத்தினார். நாங்களும் போராடி தான் கட்டுவோம். 3 வருடத்துக்குள் கட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கால ஒத்துழைக்கட்டும். இப்போவும் சொல்றேன், அந்த கட்டடம் வரும்போது தான் என் கல்யாணம். முதல் கல்யாணமா என்னோட கல்யாணம் பதிவு பண்ணிட்ட பொருளாளர்கிட்ட. சங்கத்தின் தற்போதைய நிதி நிலைமை குறித்த கேள்விக்கு 8.5 கோடி ரூபாய் வங்கியில் வைப்பு நிதியாக இருப்பதாக விஷால் பதிலளிக்க, குறுக்கிட்டு பேசிய கருணாஸ், எதுவுமே இல்லாதிருந்த சங்கத்தில் 8.5 கோடி ரூபாய் என்று நகைச்சுவையுடன் குறிப்பிட்டார். அதாவது பிக்சட் டெபாசிட் பேங்க்ல எல்லாம் சேர்த்து 8.5 கோடி தொகை இன்னைக்கு இருக்கு. அதாவது கடன் இல்லாம எந்த எம்டிஆர் இருந்த சங்கத்தில் 8.5 கோடி இருக்கு. இதனிடையே நடிகர் சங்கத்திலிருந்து தம்மை நிரந்தரமாக நீக்கி இருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று சரத்குமார் அறிக்கை வெளியிட்டார். தற்காலிக நீக்கத்தை எதிர்த்து தாக்கல் செய்துள்ள வழக்கு நிலுவையில் உள்ளபோது நிரந்தர நீக்கம் செய்திருப்பது சட்டத்திற்கு உட்பட்டதல்ல என்றும் சரத்குமார் தெரிவித்துள்ளார். இதேபோல் நடைபெற்று முடிந்த தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் சட்டப்படி செல்லாது என்று நடிகை ராதிகா தெரிவித்திருக்கிறார். தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து விஷால் நீக்கப்பட்ட சம்பவத்தை திசை திருப்பவே நடிகர் சங்கத்திலிருந்து சரத்குமார் மற்றும் ராதாரவி ஆகியோர் நீக்கப்பட்டிருப்பதாகவும் ராதிகா குற்றம் சாட்டியிருக்கிறார்.